வியாபாரம் கடந்து எனக்கும் ஆசிப்பளிக்கும் ஒரு உறவு இருப்பதென்றால் அது தமிழ் என்ற ஒத்தை புள்ளியில் நாங்கள் இணைந்து வெற்றி தமிழர் பேரவை கவிஞர் வைரமுத்துவுடைய நட்புடன் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தமிழ் பரப்பி வருவதில் மிகப்பெரிய ஆர்வம் கொண்டவர் எனது அருமை நண்பர் ஆசிப்பள்ளி அவர்கள். தஞ்சாவூர் என் தந்தையார் தேர்ந்தெடுத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். உண்மையிலே தஞ்சாவூர் தமிழ்நாட்டிலேயே ஒரு அழகான ஊர்னே சொல்லலாம். பச்சை பசேல் என்ற வயல்வெளியில் ரொம்ப அழகான நெற்களஞ்சியமாக இருக்கின்ற ஒரு தஞ்சாவூரில் எங்களுடைய தொழில் நிறுவனம் இருக்கின்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு நிறைய பெருமைகள் இருக்குது. இது ராஜராஜனுடைய அந்த பெரிய கோவில் இருக்குது, தஞ்சையில் தான் இருக்குது. அதை ஒட்டி தான் என்னுடைய தந்தையார் மகாராஜான்னு எங்கள் நிறுவனத்துக்கே பேர் வச்சார். இது ரெண்டுமே லிங்க் ஆகிறனால தான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதில் மகாராஜான்ற பேர் தான் அந்த ராஜராஜனுடைய பேரோடு இருக்கிற மகாராஜானால் தான் எங்களுடைய நிறுவனமும் அதே பேருக்கு வளர்ச்சி அடைஞ்சது, பெருமை அடைஞ்சது, புகழ்பெற்றதுன்னே சொல்லலாம் நினைக்கிறேன். எனக்கு ஆசிப்பள்ளியுடைய மிகப்பெரிய பிடித்த விஷயமே அவருடைய ஆளுமை தான். அவர் எந்த இடத்தில் நின்றாலும் அவருடைய ஆளுமை வெளிப்பாடாக இருக்கும். ஒரு ரோட்டரி கிளப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஜேசி கிளப்பாக இருந்தாலும், எந்த சமுதாய பணியாக இருந்தாலும் தன்னை அதில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், வியாபார நண்பர்கள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை மிக எளிமையாக இயல்பாக நடத்தி காமிப்பார். அப்படிப்பட்ட ஆளுமையை மிக்கவர். தஞ்சாவூரில் அவருக்கு மிகப்பெரிய நண்பர்கள், சமுதாய பண்ணக்கூடிய சேவை மனப்பண்புள்ள நண்பர்கள் ஒருங்கிணைக்கக்கூடியவர். தான் மட்டும் வாழ்க்கையில் முன்னேறுவது முக்கியமல்ல, தன்னை சார்ந்த அத்தனை பேரும் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆளுமை பண்பை எடுத்து எப்பயுமே அவர் சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம், பிஸ்னஸ்லேயும் நம்பர் 1 இருக்கணும், சொசைட்டிலையும் நம்பர் 1 இருக்கணும், ஃபேமிலிலையும் நம்பர் 1 இருக்கணும். ஹீ ஆக்சுவலி வாக் த டாக். ஸோ கண்டிப்பான முறையில் இதில் எல்லா இதுலேயுமே அவர் நம்பர் 1 இருக்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக எல்லா சிச்சுவேஷன்லேயுமே அவர் செய்ய தான் செஞ்சார். அதில் ஒவ்வொரு தருணத்துலேயுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஆசிஃப் மச்சான் அப்படின்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு விஷயம் மைண்டில் நிற்கிறது அந்த கரிஷ்மா தான். என்னென்னா ஒரு வேர்டு அவரை டேர்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா சிச்சுவேஷன்லையும் நானும் கிட்டத்தட்ட இன்றைக்கி 36 வருஷம்னா மேபி ஹி வுட் ஹவ் பீன் இந்த 25th or 30th இயர். அந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துலேருந்து அன்னைக்கு நான் என்ன பார்த்தேன், இன்றைக்கி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயம் அவர்கிட்ட மாறவே இல்லை. ஒன்று ஜென்யூனிட்டி, அந்த வேர்ட் ஜென்யூன் எல்லா ஸ்டேஜ்லேயுமே அந்த ஜென்யூனிட்டி இருந்துகிட்டே இருந்திருக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தா எல்லா தருணங்கள்லேயுமே அவர் அப்டேட்டடாக இருந்திருக்கு. அண்ணனுடைய தலைமை பண்பு பார்த்திங்கன்னா நான் ஜேசிஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அந்த 2 விஷயந்தான், அந்த கமாண்டிங் பவர். அந்த கமாண்டிங் பவர் அதான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை தலைவராக இருக்கணும்னா அந்த கமாண்டிங் பவர் வேணும். அது அவங்கள்ட்ட மிகச்சிறப்பாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இத்தனை பேரையும் நாங்கள் இத்தனை நண்பர்கள் மட்டும் இல்லை, இத்தனை தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, குடும்பம் மட்டும் இல்லை, எல்லாரையும் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஒருங்கிணைத்த ஒரு எந்த விதமான என்ன சிதறல்களும் இல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பாக நடத்திட்டு போகிறாங்கங்கிறதுக்கு அந்த தலைமை பண்பு தான் ஒரு காரணம். சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் ஜேசிஸில் இருந்தார், அதுக்கடுத்து ரோட்டரி கிங்ஸு, இது ஒரு பார்ட். இது அவர் கற்றுக்கிட்டதும் கற்றவையும் பெற்றவையும் வச்சுக்கங்களேன், அவர் கொடுத்ததும் வருது. ரோட்டரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தன்னிகரெல்லாம் சேவையாது ரோட்டரியோட இது இல்லாமல் எல்லா சமுதாயத்திலும் பயன்படுற மாதிரி. ஏழையின் சிரிப்பில் இறைவனும் காண்போம்னு அண்ணா சொன்னார். ஆனால் நீங்கள் உங்களுடைய தொழில் நிறுவனங்களை ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் கொடுத்து அவர்களின் சிரிப்பில் உங்களை காண்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்யும் செயல்களெல்லாம் அளப்பரிய செயல்கள். உங்களை பாராட்டுவதற்காக சொல்வதில்லை. இது நிஜமாலுமே நீங்கள் அத்தனை சாதனைகள் செய்திருக்கிறீர்கள். உழைத்தால் மட்டும்தான் முன்னேற முடியாதுக்கு அவர் மிகப்பெரிய முன்னுதாரணம். அவரெல்லாம் பார்த்து நாங்களும் ஓடிக்கிட்டே இருக்கோம், நாங்களும் அவரோடய சேர்ந்து பிரயாணம் பண்ணுறோம். உழைப்புக்கு டைமே கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா நான் நிறைய தடவை வச்சுருக்கேன். மெட்ராஸில் பார்ப்போம், திரும்ப சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கடையில் உட்காந்துருப்பாங்க, சாயங்காலம் முடிச்சு பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா கிளப் ஆக்டிவிட்டீஸில் இருப்பானுவாங்க, திரும்ப காலையில் 7 மணி பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு வெளியூரில் இருப்பாங்க. இது அவங்களுடைய ரொட்டீன் லைஃப்.
இது எதுவுமே ஒரு டைம்லாம் கிடையாது. இப்போ நினச்சி இப்படி தான் பண்ணணும் இல்லாமல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். பட் அதனால் டைமிங் எல்லாம் கலெக்ட் பண்ணாமல் வேலை பார்க்குறாரு. அந்த உழைப்பினுடைய பலன் தான் இன்றைக்கி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவங்க குடும்பம் வளர்ந்துட்டு இருக்குது. மகாராஜாவினுடைய விஷனே பார்த்திங்கன்னா, எங்களுடைய இலக்கே பார்த்திங்கன்னா, மாவட்டம் தோறும் மகாராஜா அப்படின்றது தான் கொண்டு வந்திருக்கோம். மாவட்டம் தோறும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிறுவனம் துவங்கும் போது அங்கே வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாகும். வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 500 பேருக்காவது அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கு 500 குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதுக்கான சூழல் உருவாகும். இது மாதிரி நிறைய கடைகள் உருவாகும் போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு பெரிய வாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்டாஃபுக்குமான பந்தம் வந்து வெறும் சேலரியில் மட்டுமே இருக்காது. சேலரியை தாண்டி இருக்க பெனிஃபிட்ஸில் தான் அவங்களுடைய பந்தமே நிறையா இருக்கும். பல பேர்த்தோடைய வீடு இவங்க கட்டி கொடுத்ததாக இருக்கும், பல பேர்த்தோட கல்யாணம் இவங்க நடத்தி வச்சதாக இருக்கும், பல பேர்த்தோட மெடிக்கல் பில்ஸ் இவங்க அட்ரஸ் பண்ணதாக இருக்கும். இது எல்லாமே அவங்க சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இவங்க செய்கிற மாதிரி இருக்காது. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே இவங்க செஞ்சதாக தான் இதில் பல விஷயங்கள் இருக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் நிறையா பேர் வந்து ரொம்ப நாள் இவங்கள்ட்ட வேலை பார்த்து முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த மெடிக்கல் சுச்சுவேஷன் இருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க மெடிக்கலில் ஃபிட் ஆகி கூட திருப்பி பிராண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு அவங்க ஆவாங்கன்றதில் கூட எந்த உத்தரவாதமும் இருக்காது. ஸ்டில் அவங்களுக்கு எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. டெத் பெட்டில் ஒருத்தர் இருந்தார், திருப்பி வரவே மாட்டார். கடைசி வர அந்த டெத் பெட் வர கடைசி அவர் இறந்து தான் போனார். பட் ஸ்டில் அந்த லாஸ்ட்டு வர இவங்க வந்து அந்த சப்போர்ட்டை வந்து பண்ணி கொடுக்க தான் செஞ்சாங்க. ஸோ இந்த பந்தம் வந்து பியாண்டு சேலரி பந்தம் வந்து அந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதே தான் இன் ரிட்டனும் அந்த டீம் இந்த க்ரோத்துக்காகவும் இந்த எக்ஸ்பேன்ஷனுக்காகவும் அந்த பிராண்டுக்காகவும் நின்ற டீமையும் கண்ணில் பார்த்துருக்கோம். ஹைலி எஜுகேட்டட் டீம்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஹைலி ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் டீம்லாம் கிடையாது. எல்லாமே பேஸ்லேருந்து வந்த பசங்க தான். பேஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு கேரியர் பாயாக இருந்தாலும் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஹெட்டாக இருப்பார், ஸ்டோர் ஹெட்டாக இருப்பார். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு அர்ஷத்துக்கு காலேஜ் படிக்க போகும்போது வீட்டில் வந்து குக்காக இருந்த ஒரு பர்சன் இன்றைக்கி கடையில் வந்து ஒரு மெயின் பொசிஷனில் இருக்காது. ஸோ இப்படி எல்லாமே பேஸில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஜிஎம்மாக இருக்கவரே வந்து இன்றைக்கி ஒரு பேஸ் சேல்ஸ்மேனாக இருந்து தான் ஜிஎம்மாக வந்தவராக தான் இருப்பாங்க. ஒரு பாம்பே, கல்கட்டா எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். இண்டூர்லலாம் வந்து நல்ல பெரிய லெவலில் இருப்பாங்க. அண்ணன் நடந்து போன இடத்த தொட்டு கும்பிடுவாங்க. அது அண்ணனுக்கே தெரியாது, நான் பின்னாடி போகிறேன் எனக்கு தெரியும். அண்ணன் போன இடத்த வந்து தொட்டு கும்பிடுவாங்க. அந்தளவுக்கு அண்ணன் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்காங்க எல்லா நார்த் ஸ்டேட்லாம், ஃபுல்லாக சவுத்துலலாம். देखिए उनकी और मेरी दोस्ती बहुत एक रियल भाई से भी अच्छी है. एक जो रियल ब्रदर रहते हैं उनसे ज़्यादा अच्छी मेरी उनकी दोस्ती है. और 38 साल से जो आदमी इंदौर को सतत आ रहा है और जो ग्रोथ इंदौर से उनको मिला है और उनसे इंदौर को ग्रोथ मिला है, ये एक बहुत बड़ी अपॉर्चुनिटी है हम दोनों के लिए आपस में. और आसिफ भाई जो है उनका ओरा ही एक अलग है. वो जब भी आते हैं या जब भी इंदौर के व्यापारियों से या परिवार से या हमसे मिलते हैं तो उनकी एक खुश मिजाजी, उनका स्वभाव, हर शख्स से मिलना, वो उनकी एक खासियत और काबिलियत है. Thanjavur might be his hometown, but Mumbai holds a special place in his heart. They say the Marathas came to Thanjore for glory, and Asif Anna, I say, conquered Mumbai with his passion for fashion. With an eye on quality, Anna's journey in Mumbai is a story of its own. Anna, let me take you a little back. Train rides from Hotel Sharda, where you used to stay about 30 years back, with Ziauddin Bhai, Mansur Bhai, Mushtaq Ali, Akbar Shah, everyone together. Every moment is a memory today. ஆசிஃப் சாரும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக பர்ச்சேஸில் அடிக்கடி மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது அந்த வியாபாரிகளோட எல்லாரோட ஒரே ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, ஆசிஃப் சாரோட செலெக்ஷன் வந்து அவ்வளவு தெளிவாக இருக்குங்கிறது எல்லாரோட ஒரு ஒப்பீனியனு. அந்த கடைக்கு போகும்போது அவர் சார் வெளியே போனதுக்கப்புறம் நான் கூட அவர் என்ன செலெக்ஷன் பண்ணியிருக்காருங்கிறத ஒரு ரிவைவ் பண்ணுவேன், எவ்ரி டைம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து அவர் செலெக்ஷனில் வந்து ரொம்ப தெளிவான செலெக்ஷன் இருக்கும், கரெக்டாக பெர்ஃபெக்ஷன் இருக்கும். ஆக்சுவலி இன்னும் இந்த இடத்துல சொல்லணும்னா, இண்டோர்னு மத்திய பிரதேசில் ஒரு ஊர், போபால் பக்கத்தில் இண்டோர்னு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரத்தில் வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக நாங்கள் தான் மகாராஜா சீமாட்டி தான் கால் பதிட்டுன்னு சொல்லலாம். முதல்ல நாங்கள் தான் போய் பண்ணோம்.
அன்னைக்கு போய் ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து அந்த நகரம் வந்து பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கி இந்தியாவிலே முதல் நகரமாக உருவாகியிருக்கு. அந்தளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அதை. ஆனால் அன்றைக்கு தொடர்ந்த ஒரு நட்பு வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வாங்குவதற்கே கடினமாக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கார்மெண்ட் ஃபேரில் ஆயத்த ஆடை கண்காட்சியில் முதல் விருந்தினராக தலைமை விருந்தினராக தொடர்ந்து 5 ஆண்டுகள் நான் தான் போயிட்டுருக்கேன். இதுதான் மகாராஜாவுடைய வளர்ச்சியாக நினைக்கிறேன். और जब से आसिफ भाई हमारे इंदौर के चीफ गेस्ट गारमेंट फेयर में रहे हैं तब से इंदौर की ग्रोथ बहुत बढ़ी है. वो इंदौर के लिए एक जो आप बोलते हैं ना कि शुभ माने जाते हैं. यानी इंदौर में जब भी उनने इनाग्रेशन किया इंदौर का तो इंदौर में ऐतिहासिक बुकिंग हुई है और ऐतिहासिक फेयर लगा है. और हमारे इंदौर के सब व्यापारियों का ये मानना है जब भी गारमेंट फेयर होता है तो सबसे पहले हमारे इंदौर में एक ही नाम आता है कि आसिफ भाई को ज़रूर बुलाना है. Asif Bhai is like elder brother, a friend, and anything. You know, he is that type of person. He is so pleasant with you. I can say one smile at a time. He will smile at you and he will try to get the best things, best work done from you. And it will be just, you will feel like, why not I should do this for him. When this gentleman has asked this with me, so I think not only with me, there are many of us, myself, Dure Babu, he is an Sona, they are all seated over here today, and NSP Vijay Kumar, he might be somewhere in the audience. 60 வயசு ஆசிஃப் 20 வயசு ஆசிஃபுக்கு சொல்ல வரும்னா இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு அப்பயே இருந்ததுன்னா இன்னும் பெரிய ஆளாக இருப்பேன்றது என்னுடைய எண்ணம். அந்த அனுபவங்கள் அந்த முயற்சிகள் எல்லாமே எனக்கு அப்பயே இருந்ததுன்னா 20 வயசில் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா இன்னும் பெரிய அளவில் நான் பிஸ்னஸில் வெற்றி பெற்றிருப்பேன்றது என்னுடைய ஆழமான இது. அதனால் 20 வயசுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும், நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது மாதிரி பண்ணணும்னா நிச்சயமாக அந்த 60 வயசில் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து 20 வயசுலேயே செய்யலான்றது என்னுடைய நம்பிக்கை. இது ஒரு விழா நடத்தினா தான் 60 வயசுன்னு எல்லாமே என்டாஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் எந்த இடத்துலையுமே ஒரு 60 வயசுன்றதை வந்து போர்ட்ரேட் பண்ணதே இல்லை, காமிச்சதே இல்லை. 36 வருஷ பந்தம். 1987 நான் பிறந்தது, 1989 எங்கள் அக்காவை அவர் கொடுக்குறோம். ஸோ எனக்கு 38 வயசு, 36 வருஷம் பந்தம். ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவருக்கும் எனக்குமான பந்தம் வந்து தொடருது. ஒரு மைத்துனராக தொடர்ந்து, அதுக்கப்புறம் ஒரு வெல்விஷர், ஒரு கைடன்ஸ் பண்ண அட்வைசர், ஒரு மென்டார். ஒரு கட்டத்தில் எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்றது முதற்கொண்டு அவர் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. எந்த ஸ்கூல் எடுக்கணும், எந்த காலேஜ் எடுக்கணும். முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தொழில் ஆரம்பிக்க போகும்போது முதல்ல ஒரு எனக்கு கஸ்டமராக, நான் அவருக்கு சப்ளையராக, இப்படி ஆரம்பித்த பந்தம். கடைசி வந்து நாங்கள் பொண்ணு கொடுத்தோம் 1989 எங்கள் அக்காவை கொடுத்தோம். கடைசி அவர் எனக்கு திருப்பி பொண்ணு கொடுத்தாரு. ஸோ 2010 அவருடைய அக்கா பொண்ணையே தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மைத்துனர் ஆரம்பித்த பந்தம் திருப்பி எல்லா ஆங்கிள்லேயும் போய் கடைசி வந்து மாமனார் ஸ்தானத்துலேயுமே இருந்திருக்காரு. ஆனால் ரொம்ப 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 ஒரு ஒழுக்கமான நல்ல மனிதர். அவர் ஒரு நல்ல ஆத்மா. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னாக்கா அவர் ஒரு நல்ல ஆத்மா. இதை நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவரோட பேக்ரவுண்டு என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். அவர் நல்ல மனுஷன். அது குடிக்கும்போது அப்படியே வளர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கு ஒரு முதலாளியாக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடன்பிறவ தம்பி மாதிரி ரொம்ப தன்மையானவர். இஸ் அ வெரி கைண்ட் பர்சன், வெரி ஹம்பிள். அந்த ப்ரைடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப வெரி சாஃப்ட் பர்சன். தான் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டுன்னு காமிச்சிக்காமல் ரொம்ப அமைதியாக, ரொம்ப எளிமையான மனிதர், அன்பான மனிதர். ரொம்ப நல்லா பழகுவதற்கு ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்போ நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதேமாரி தான் இன்னமும் எங்கே நாங்கள் அவங்கள பார்த்தாலும் கொண்டாலும் அதே மாதிரி தான் அஃபெக்ஷன் அவங்கள்ட்ட இருக்கிறத அது நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் எல்லாருமே நாங்கள் அப்படி தான் உணர்கிறோம். எங்கள் பிரதரிங்களா எல்லாருமே, எங்கள் சிஸ்டருங்களா எல்லாரும். அன்னதானம் என்று ஒன்று, அதாவது வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரெல்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னார். ஆனால் அதுக்கு எடுத்துக்காட்டாக தினந்தோறும் யாரும் செய்ய முடியாத ஒரு செயல், தினந்தோறும் நூற்றுக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய காரணம், டெய்லி ஒரு 100 பேருக்கு இலவசமாக காலையில் உணவு வழங்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய திட்டம். அதாவது பசி ஆற்றுறதுன்றது வந்து மனுஷனுக்கு தேவை. அது ஒன்று தான். எவ்வளோ கொடுத்தாலும் யாரும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. உணவு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும்னு சொல்லிடுவாங்க. அது வந்து மிக இன்றியமையாத ஒரு காரியம்.
மிகப்பெரிய காரியம். ரெண்டாவது அவங்க கிங்ஸ் கிளப்பில் அவங்க அந்த ரோட்டரியில் அவங்க கவர்னராக இருந்து அடுத்து வந்து இந்த நடைமுறைப்படுத்திட்டு இருக்க எல்லா காரியங்களும் வந்து தஞ்சை பகுதியோட வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டுட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து. காலை உணவு திட்டம் இது வந்து ரொம்ப எனக்கு மனதுக்கு பிடித்தமான, மனதுக்கு இதமான ஒரு சேவை திட்டம்னே சொல்லலாம். இது எந்த சமூகத்திலிருந்து கிடைத்ததோ அந்த சமூகத்திற்கு திருப்பி செய்ய வேண்டும் என்பதற்காக இதை செஞ்சிட்ருக்கோம். இதை 5 ஆண்டுகளாக 2 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகள் இதில் வந்து பயன்பட்டுருக்காங்க. காலை உணவு திட்டம் இது என்னுடைய நிறுவனத்தில் எல்லா இடத்துலையுமே காலையில் வந்து இந்த உணவு கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இது ஃபீல் பண்ணுறேன். இது காதலுக்கு செல்லும்போது தோழனாக, போருக்கு செல்லும்போது போர்ப்படை தளபதியாக, பகை நெருங்கி வரும்போது தன் மார்பு காட்டும் தோழனாக, எல்லா வகையிலும் உற்ற நண்பனாக இருந்த அந்த உம்பர்காடன் கதாபாத்திரத்தைப் போலவே நானும் உனக்கு உம்பர்காடனாகவே இருக்க விருப்பம், இறக்க விருப்பம். வாழ்த்துக்கள் ஆசி, வாழ்க நூறாண்டு. அவர்களோடு கலந்து நானும் மகிழ்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அவர் மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப்டர் 50 இயர்ஸ், ரத்தன் டாட்டா இன்னைக்கு டாட்டாவோட குளோபல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப்டர் 60 இயர்ஸ். அந்த வரிசையில் கண்டிப்பாக ஆர் என்டையர் எங்கள் எல்லாத்தோடைய விஷஸ் வந்து இனிமேல் தான் செகண்ட் இன்னிங்ஸே இருக்குது. இனிமேல் தான் ஆசிம் மச்சானோட அடுத்த ஆட்டமே இருக்குது. ஸோ 60 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹீ இஸ் மச் மோர் எனர்ஜெட்டிக், மச் மோர் ஹெல்த்தி, மச் மோர் அப்டேட்டட் அண்ட் மச் மோர் அவர் கரிஷ்மாவும் இன்னும் தான் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு இருக்கு. ஸோ மகாராஜாவை இன்னும் பெரிய பிராண்டாகவும், ஆசிம் பச்சானை இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் தமிழ்நாடு, இந்தியா இஸ் கோயிங் டு see.